அறுசுவை என்பது அன்னம் பாலித்த 10 பாடல் இருக்கின்றது. அப்படியே இந்த அன்னத்தை சாப்பிட்டா இந்த அன்னத்துல பிரம்மா, மகாவிஷ்ணு, சிவபெருமா இருக்கிறார். எப்படின்னா ரான்னா அரி, சீனா சிவபெருமா, ஆன்னா பிரம்மா. அதனால இந்த அரிசி சாப்பிட்டா அவ்வளவு ஒரு அரிசியில மும்மூர்த்தி இருக்கின்றார்களாம். மும்மூர்த்தியும் அந்த அரிசி சாப்பிட்டு சிகப்பணுக்கள் உயிரணுக்கள் உருவாகின்றது. இந்த சிகப்பணுக்கள் உயிரணுக்கள் இந்த அரிசியில் தான் உருவாகுது. அது மனிதர்கள் தான் உருவாகலாம். அப்ப மும்மூர்த்தியும் என்ன ஆகுது? பிரம்மா, மகாவிஷ்ணு, சிவபெருமா மும்மூர்த்தி இந்த அரிசியில் இருக்கின்றார்கள். இந்த உணவு உண்ணாதான் ஒரு மனிதன் உருவாகுகின்றார். நீல சேர்ந்தடில் ஏறின்றான் எந்த நேரத்திலும் கோல குறித்துடன் வருவான். எங்கள் குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்து அறிவார். சிவ யோகிகளை காலத்தை வென்றிருப்பார், மறிப்பார் இரு கருமைகளை என்று அன்னத்திலேயே தானத்திலேயே அன்னதானம் தான் பெருசு. ஏன்னா அன்னதானம் பெருசுன்னா இந்த கோதானம், நலதானம் இதெல்லாம் அன்னத்தை சாப்பிட்டா தான் ரத்தம் உருவாகும். ரத்தம் உருவானா கிட்னி எல்லாம் பொருள் நல்லா இருக்கும். ரத்தம் எந்த பொருளும் கண்ணுக்கு நல்லா இருக்காது. அதுதான் அன்னதானம் சாப்பிடணும். அன்னத்தை சாப்பிட்டா தான் நீ கிட்னி கொடுக்க கண்டு தானம் எல்லா தானத்துக்கும். அதுதான் அது முக்கியமா அன்னதானம்.